கேப்டன் அவர்களோட புகழை 30 ஆண்டுகள் கழித்து, ஏறக்குறைய 34 ஆண்டுகள் கழித்து மறுபடியும் தமிழகமெங்கும் அல்லாது உலகமெங்கும் அவர் புகழை நிலைநிறுத்த கேப்டன் பிரபாகரனை நாங்கள் அவர் பிறந்த நாளன்று உலகமெங்கும் ரிலீஸ் செய்ய இருக்கின்றோம். டிஜிட்டல் முறையில் நாங்கள் முதல்ல ஃபிலிமில் அதை ஷூட் பண்ணியிருந்தோம். இப்போ அதை நல்லா டிஜிட்டல் பண்ணி உலகமெங்கும் ரிலீஸ் பண்ண இருக்கோம். இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்காக ஒரு மாதம் முன்னாடி எங்கிட்ட அந்த படத்தை காமிச்சாங்க. நான் நினச்சேன், இந்த படம் 30 வருஷம் ஆகிடுச்சு, நம்ம எடுத்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணால் எப்படி இருக்குங்கிறது ஒரு சந்தேகத்தோடு நானே ஒரு 10 வருஷம் கழிச்சு அந்த படத்தை திரும்பி பார்க்கும்போது 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த படம் எடுத்திருந்தா கூட இன்றைக்கி எடுத்த மாதிரியே இருக்குது. உண்மையிலேயே விஜயகாந்த் சாரோட நேற்று நான் உட்காந்து பேசின மாதிரியோ, அவரோட அந்த 5 சீக்வன்ஸ் உட்காந்து பேசின மாதிரியோ எல்லா ஷார்ட்ஸுமே இன்றைக்கி எல்லா வசதிகளும் இருந்து மற்றவங்க எடுக்கிற மாதிரி என்ன வசதிகளும் இருந்து எடுத்தாங்களோ அதே வசதிகளோடு எடுத்தால் 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த படம் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குது.